வணக்கம். என்னோட பேர் கனிஷ்கா தர்மேகுமார். கனிஷ்கா ஸ்கேட்டிங் அண்ட் ஃபிட்னஸ் அகாடமியோட சீஃப் கோச். நான் வந்து 20 இயர்ஸாக ஸ்கேட்டிங்கில் வந்து ஃபார்மர் இந்தியன் டீம் ஸ்கேட்டராக இருந்திருக்கேன். நேஷ்னல் சாம்பியனாகவும் இருந்திருக்கேன். இப்போ வந்து கோச் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நடந்த 2018 நடந்த நேஷ்னல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து வெவ்வேறு நேஷ்னல்ஸில் வந்து ரோலர் ஸ்கேட்டிங் சார்பாக வந்து பல்வேறு பதக்கங்கள், பல்வேறு நேஷ்னல் அண்ட் ஸ்டேட் லெவல் சாம்பியன்ஷிப்ஸில் வின் பண்ணியிருக்காங்க. கடந்த 23ஆம் தேதி சென்னையில் கலைவாணர் அரங்கமில் SDAT ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு வந்து இந்த மாதிரி பல்வேறு விளையாட்டு வீரர்களுக்கு கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்களுக்கு 16+ crores ஆஃப் கேஷ் வந்து நம்மளோட இளைஞர் மேம்பாட்டு நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஊக்குவிக்கும் ஊக்கத்தொகையாக பல்வேறு குழந்தைகளுக்கு அவார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதனால் வந்து குழந்தைங்க நிறைய பேர் வந்து வெவ்வேறு மாவட்டத்தில் இருக்கிற குழந்தைங்க வேறு ஸ்போர்ட்ஸில் இருக்கிற குழந்தைகளுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இது அமைஞ்சது. அண்ட் ஸ்கேட்டிங்கில் வந்து நம்மளோட அகாடமியிலேருந்து குழந்தைங்க வந்து மே மாதம் வர 2024 மே மாதம் இந்திய அணிக்கான தேர்வுகள் இருக்குது. ஸோ இந்திய அணியில் தேர்ச்சி பெற்றாங்க அப்படின்னா அவங்க வந்து வெவ்வேறு இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ்க்கு வந்து கலந்துக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த ஊக்கத்தொகை. இதே போன்று இன்னும் வரும் வருடங்களுக்கும் இவங்களுக்கு இந்த மாதிரி நேஷ்னல்ஸில் ஜெயிக்கிற குழந்தைகளுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து வந்தால் ரொம்ப பாராட்டும் விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் பல்வேறு முயற்சிகள் எடுத்து ஸ்கேட்டிங்க்கு வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் வர்ற மாதிரி நிறையா ப்ரொக்ரெசிவாக நிறையா ஈவெண்ட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டில். அதே மாதிரி நம்மளோட தமிழ்நாடு ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷனும் இந்த விளையாட்டு மேம்படுறதுக்கு தமிழ்நாட்டில் வெவ்வேறு ஊர்களில் இந்த ஸ்போர்ட்ஸுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பில்டு பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து நம்மளோட கோயம்புத்தூரில் 3 சிந்தட்டிக் ஸ்கேட்டிங் கிரவுண்டு வந்து இருக்குது. இது வந்து ஸ்பீட் ஸ்கேட்டிங் அப்படிங்கிற ஒரு உட்பிரிவுக்கு வந்து ரொம்ப பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது. அதே சமயத்தில் இன்லைன் ஆல்பைன் அப்படிங்கிற உட்பிரிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வேறு மாதிரியான ஒரு பயிற்சி தளம் தேவைப்படுகிறது. ஸோ அதுக்கு வந்து நான் மெதுவாக வந்து இந்த ஹாக்கி இல்லை ஆல்பைன் இந்த மாதிரி வெவ்வேறு உட்பிரிவுகள் ஸ்கேட்டிங்லேயே இருக்குது. ஸோ அந்த உட்பிரிவுகளுக்கான கிரவுண்டுகளும் அமைச்சு தந்தாங்கன்னா இனி வரும் வருடங்களில் தமிழ்நாட்டுக்காக நிறையா விளையாட்டு வீரர்கள் வந்து இந்த சறுக்கு விளையாட்டில் வந்து சாதித்து நம்மளோட ஸ்டேட்டை வந்து நம்பர் 1 ஆக்குவாங்க அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. தேங்க்யூ. எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் கௌதம். நான் வந்து GRDயில் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். நான் வந்து 10 வருஷமாக ஸ்கேட் பண்ணிகிட்ருக்கேன். கனிஷ்கா ஸ்கேட்டிங் அண்ட் ஃபிட்னஸ் அகாடமியில் தான் 10 இயர்ஸ் ஸ்கேட் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் வந்து இதோட 5 வருஷமாக தொடர்ந்து நேஷ்னல்ஸ் செலக்ட் ஆகி நேஷ்னலில் வந்து மெடல் அடிச்சிட்ருக்கேன். 4 நேஷ்னல் சில்வர், 1 கோல்டு மெடல் வச்சுருக்கேன். லாஸ்ட் இயர் பெங்களூரில் நடந்த நேஷ்னலில் கோல்டு. இப்போ வந்து கடைசியாக சென்னையில் வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. ஹை கேஷ் இன்சென்டிவ் அவார்டுன்னு வச்சுருந்தாங்க. அதில் நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி சார் வந்து எல்லாத்துக்கும் நேஷ்னல் மெடல் அடித்தவங்க எல்லாத்துக்கும் கேஷ் ப்ரைஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணார். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி எப்பயுமே எல்லா வருஷமும் கொடுத்து எல்லா ஸ்கேட்டர்ஸ் எல்லா ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு என்கரேஜ் பண்ணால் எல்லோரும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்கும். இது வந்து எங்களுக்கு நெக்ஸ்ட் இயரில் அப்கமிங் இயர்ஸில் இன்டர்நேஷ்னல் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எங்கள் கோச் பேர் கனிஷ்கா சார். அவர்கிட்ட தான் நான் வந்து 10 இயர்ஸாக ஸ்கேட் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி நான் வந்து என் பேர் ஆரப். நான் வந்து 6 இயர்ஸாக ஸ்கேட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். 6 இயர்ஸாக கனிஷ்கா கிட்ட ஸ்கேட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து 2019 நேஷ்னல் வந்து போயிட்டுருக்கேன். எனக்கு வந்து டோட்டலாக 2 கோல்டு 2 பிரான்ஸ் மெடல் நேஷ்னலில் வின் பண்ணியிருக்கேன். நான் வந்து இப்போது லாஸ்ட்டாக நடந்த SDITலேருந்து நடந்த கேஷ் ஹை இன்டென்சிவ் கேஷ் ப்ரைஸு வின் பண்ணியிருந்தேன். இது எல்லா ஸ்போர்ட்ஸ்மேனுக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்தியன் டீமுக்கு போகிறதுக்கு எல்லாருக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதே மாதிரி எல்லா வருஷமும் தந்தால் எல்லாருக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நன்றி.